Good morning, students. Now I am going to see the topic metallurgy. Metallurgy means உலோகவியல். Human life is associated with various metal. We use metal in our day-to-day activities. It is the utmost need to have some metals like sodium, potassium, calcium, iron, etc. in the human body. Deficiency of this metal affect the metabolic activities, thereby causing disease. So, metal play a vital role in our life. மனித வாழ்க்கை உலோகங்களோடு தொடர்புடையது. நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நிறைய மெட்டல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். சிறப்பாக இந்த சோடியம், பொட்டாசியம், கால்சியம், அயன் போன்ற மெட்டல்ஸ் நம்ம பாடிக்கு தேவையானது. நம்ம பாடி இயங்குறதுக்கு அவசியமான மெட்டல்ஸ். இந்த மெட்டல்ஸில் எதையாவது டெஃபிஷியன்சி மீன்ஸ் குறைபாடு. இந்த மெட்டல்ஸில் ஏதாவது ஒரு அளவு குறைஞ்சிட்டாலே மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் மீன்ஸ் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகள். நம்ம பாடியில் இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக இருந்தால் தான் நம்மளுடைய பாடி ஹெல்த்தியாக இருக்க முடியும். அப்போ இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸுக்கு தேவையானது இந்த மெட்டல்ஸ். இந்த மெட்டல்ஸில் ஏதாவது குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை அதை அஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது நமக்கு டிசீஸ் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மெட்டல்ஸ் பிளே எ விட்டல் ரோல் இன் அவர் லைஃப். Next, what is metallurgy? Metallurgy is a science of extracting metal from their ores and modifying the metals into alloys for various uses based on their physical and chemical properties and their structural arrangement of atom. Metals அவற்றின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுத்து அவற்றோட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளுக்கு ஏற்றாற்போல் அதை உலோக கலவையாக மாற்றி பல்வேறு பயன்பாட்டுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு அறிவியல் தான் எனது உலோகவியல், மெட்டலர்ஜி. வாட் இஸ் மெட்டலர்ஜி? இட் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் 2 mark question. Metallurgy is a science of extracting metals from their ores and modifying the metals into alloys for various uses. Alloys means உலோக கலவைகள். அந்த மெட்டல்ஸோட இயற்பியல் வேதியியல் பண்புகளுக்கு ஏற்றாற்போல் அவற்றை அலாய்ஸா உலோக கலவையாக மாற்றி பல்வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவியல் தான் என்னது உலோகவியல், மெட்டலர்ஜி. Do you understand what is metallurgy? Metallurgy is a science of extracting metals from their ores and modifying the metals into alloys for various uses based on their physical and chemical properties and their structural arrangement of atoms. A metallurgical process involves 3 main steps. The metallurgical process la 3 main step involved ஆகும். First step, concentration or separation of the ore. First step என்னது? Concentration or separation of the ore. தாதுக்களை அடர்ப்பித்தல். Concentration or separation என்ன மீனிங்? இந்த தாதுக்களை அடர்ப்பித்தல் முறை. Second one, production of the metal. Second one, production of the metal. Third step, refining of the metal. இப்போ first one, concentration or separation of the ore. இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோன்னா, it is the process of removal of impurities. இம்ப்யூரிட்டிஸ்னால் மாசுக்கள். இந்த மாசுக்களை ரிமூவல் பண்ணக்கூடியதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நேம் தான் கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் த ஓர். செகண்ட் ஸ்டெப், ப்ரொடக்ஷன் ஆஃப் த மெட்டல். செகண்ட் ஸ்டெப், ப்ரொடக்ஷன் ஆஃப் த மெட்டல். இட் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு மெட்டல். இட் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு மெட்டல். ஓர்லேருந்து மெட்டலை உருவாக்கக்கூடிய ஸ்டெப்பு தான் இந்த செகண்ட் ஸ்டெப். அந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு பேர் ப்ரொடக்ஷன் ஆஃப் த மெட்டல், உலோகங்களை உருவாக்குதல். தேர்ட் ஒன், ரிஃபைனிங் ஆஃப் த மெட்டல். ரிஃபைனிங் மீன்ஸ் தூய்மையாக்கல். ரிஃபைனிங்னா என்ன மீனிங்? தூய்மையாக்கல். இப்போ ரிஃபைனிங் ஆஃப் த மெட்டல்ஸ், உலோகங்களை தூய்மையாக்குதல். இந்த ப்ராசஸில் இட் இஸ் த ப்ராசஸ் of purification of the metal. It is a process of purification of the metal. அப்போ இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் 3 மெயின் ஸ்டெப் இன்வால்வ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் த ஓர். இந்த கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் த ஓர்னாலே இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ்.
Next, second step, production of the metal. It is the conversion of the ore into metal. Third step, refining of the metal. It is the process of purification of the metal. Next one, next topic, terminology in metallurgy. Terminology in metallurgy means இந்த உலோகவியலில் உள்ள கலைச்சொற்கள். டெர்மினாலஜி மீன்ஸ் கலைச்சொற்கள். இதில் உள்ள இந்த மெட்டலர்ஜினா உலோகவியல், இந்த உலோகவியலில் உள்ள கலைச்சொற்கள் என்ன? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மினரல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? மினரல்ஸ். A minerals may be a simple compound or a complex mixture of various compounds. Do you understand? The terminology in metallurgy la first one minerals. Minerals na கனிமங்கள். Minerals na என்னது? கனிமங்கள். இந்த mineralsங்கிறது may be a simple compound இருக்கலாம் அல்லது mixture of complex mixture of various compound இருக்கலாம். Of metals found in the earth. பூமியில காணப்படக்கூடிய ஒரு simple compound அல்லது complex mixture of various compound தான் என்னது? Minerals. Second one ore. ore na தாது. ore na என்ன மீனிங்? தாது. Minerals na கனிமங்கள். ore na என்னது? தாது. The mineral from which a metal can be readily and economically extracted on a large scale is said to be an ore. அதாவது எந்த ஒரு மினரல்ஸை லாபகரமாக அதிக அளவு ஒரு மினரல்ஸ்லேருந்து பெறுறோமோ அதுதான் அதனுடைய ஓர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதான் ஓர், the mineral from which a metal can be readily and economically extracted on a large scale is said to be an ore. And now all ores are minerals, but all minerals are not ores. Why? Do you understand this question? All ores are minerals, but all minerals are not ores. இப்போ எல்லா மினரல்ஸையும் என்னன்னு சொல்கிறோம்? ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். எல்லா தாதுக்களையுமே மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா மினரல்ஸையும் தாதுன்னு சொல்ல மாட்டோம், ஓர்ன்னு சொல்ல மாட்டோம். என்ன ரீசன் அப்படின்னா, மினரல்ஸ்னால் என்னது? மினரல்ஸ்லேருந்து நம்ம அந்த மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரித்தெடுப்போம், தயாரிப்போம். ஆனால் எந்த ஒரு மினரல்லேருந்து லாபகரமாக அதிக அளவில் பிரித்தெடுக்கிறோமோ அதுதான் ஓர். அப்போ என்ன சொல்லுவோம்? எல்லா ஓரையுமே மினரல்னு சொல்லுவோம், எல்லா மினரலையும் ஓர்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்போ சில மினரல்லேருந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டல் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், அதை போய் அதனுடைய ஓர்னு சொல்ல முடியாது. அப்போ அது வந்து மினரல். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கிளே. கிளே, வாட் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் கிளே? Al2O3.2SiO2.2H2O. It is the molecular formula for clay. Clay na களிமண். Next one, bauxite. Al2O3.2H2O. It is a molecular formula for bauxite. இந்த clay, bauxite ரெண்டுமே அலுமினியத்தோட மினரல்ஸ். இது ரெண்டுமே என்னது? அலுமினியத்தோட மினரல்ஸ். ஆனால் எது மட்டும்தான் ஓர், அலுமினியத்தோட ஓர் அப்படின்னு கேட்டால், ஓர் ஆஃப் அலுமினியம் இஸ் பாக்சைட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ கிளே, பாக்சைட் ரெண்டையுமே அலுமினியத்தோட மினரல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் பாக்சைட்டை மட்டும்தான் என்னன்னு சொல்கிறோம்? அலுமினியத்தோட ஓர்ன்னு சொல்கிறோம். ரீசன் என்னன்னு புரியுதா? ரெண்டுலேயுமே அலுமினியம் தயாரிக்கலாம். கிளேலேருந்தும் அலுமினியத்தை பிரித்தெடுக்கலாம், பாக்சைட்லேருந்து அலுமினியத்தை பிரித்தெடுக்கலாம். அதனால இது ரெண்டுமே அலுமினியத்தோட மினரல்ஸ். ஆனால் எதிலிருந்து மட்டும்தான் லார்ஜ் ஸ்கேல் அதிக அளவு அலுமினியத்தை பெற முடியும்னா பாக்சைட்லேருந்து மட்டும்தான். அதனால் பாக்சைட் இஸ் த ஓர் ஆஃப் அலுமினியம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்? நெக்ஸ்ட், மைனிங். நெக்ஸ்ட் மெத்தட் என்னது? மைனிங், சுரங்க உற்பத்தி. The process of extracting the ore from the earth crust is called mining. மார்க் பண்ணிக்கிறங்க புக்கில். வாட் இஸ் மைனிங், டிஃபைன் மைனிங் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறங்க. The process of extracting the ores from the earth crust is called mining. Next, Congo or matrix. Congo or matrix. The rocky impurities associated with an ore is called Congo or matrix. இந்த மெட்டல்ஸோட ஓரோட கலந்து காணப்படக்கூடிய த ராக்கி இம்ப்யூரிட்டிஸுக்கு பேர் தான் என்னது? காங்கோ ஆர் மேட்ரிக்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் காங்கோ ஆர் மேட்ரிக்ஸ்? த ராக்கி இம்ப்யூரிட்டிஸ் அசோசியேட்டட் வித் அண்ட் ஓர், ஓரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மாசு, இந்த ராக்கி இம்ப்யூரிட்டிஸ் பாறை துகள் போன்ற மாசுக்கு பேர் தான் என்னது? காங்கோ ஆர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ் மீன்ஸ் இலக்கி.
ஃப்ளெக்ஸ்னா என்னது? இலக்கி. It is a substance added to the ore to reduce the fusion temperature to remove the impurities. Impurities-ஐ ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த ஆட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்னது? ஃப்ளெக்ஸ், இலக்கி. எக்ஸாம்பிள் கால்சியம் ஆக்சைடு, சிலிக்கா. கால்சியம் ஆக்சைடு, சிலிக்கா. கால்சியம் ஆக்சைடு என்ன நேச்சர்னா? பேசிக் நேச்சர். கால்சியம் ஆக்சைடு பேசிக் நேச்சர், சிலிக்கா அசிடிக் நேச்சர். If the காங்கு is acidic, the basic flux is added. காங்கு வந்து அசிடிக்காக இருந்தால் நம்ம என்ன ஃப்ளெக்ஸை சேர்க்கணும் அப்படின்னா பேசிக் நேச்சர் உள்ள ஃப்ளெக்ஸை சேர்க்கணும். இப்போ காங்கு வந்து பேசிக்காக இருந்தால் எதை சேர்க்கணும்? அசிடிக் நேச்சர் உள்ள ஃப்ளெக்ஸை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ do you understand what is flux? It is a substance added to the ore to reduce the fusion temperature to remove the impurities. Impurities-ஐ ஃபியூஷன் டெம்பரேச்சரில் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் ஃப்ளெக்ஸு. இந்த ஃப்ளெக்ஸுக்கு எக்ஸாம்பிள் கால்சியம் ஆக்சைடு, சிலிக்கா. கால்சியம் ஆக்சைடு பேசிக் நேச்சர், சிலிக்கா அசிடிக் நேச்சர். காங்கு வந்து அசிடிக்காக இருந்தால் நம்ம சேர்க்கக்கூடிய இந்த ஃப்ளெக்ஸு பேசிக்காக இருக்கணும். காங்கு வந்து பேசிக்காக இருந்தால் நம்ம சேர்க்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் வந்து அசிடிக் நேச்சராக இருக்கணும். அப்போ சிலிக்காவை ஆட் பண்ணணும். Next one, slag. Next one, slag. It is a fusible product formed when a flux reacts with the congu during the extraction of the metal. Extraction of the metal na உலோகங்களை உருவாக்குது, பிரித்தெடுத்தல். இந்த உலோகங்களை பிரித்தெடுக்கும் போது இந்த ஃப்ளெக்ஸும் காங்கும் சேர்ந்து உருவாகக்கூடிய கசடுக்கு பேர் தான் என்னது? ஸ்லாக். Do you understand what is slag? It is a fusible product. உருகக்கூடிய, fusible-னா என்னது? உருகக்கூடிய ஒரு பொருள். fusible product formed when a flux react with காங்கு. ஃப்ளெக்ஸு காங்கோடு சேர்ந்து ரியாக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேர் தான், அதுவும் உருகிய நிலையில் உள்ள ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் என்னது? ஸ்லாக். ஸ்லாக்னா தமிழ் மீனிங் கசடு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்மெல்ட்டிங். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்மெல்ட்டிங். ஸ்மெல்ட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் reducing the roasted metallic oxide from the metal in its molten condition. It is a 2 mark question. மார்க் பண்ணிக்கிறீங்க உங்கள் புக்கில். வாட் இஸ் ஸ்மெல்ட்டிங், டிஃபைன் ஸ்மெல்ட்டிங் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறீங்க. 2 mark question. Smelting is the process of reducing the roasted metallic oxide from the metal in its molten condition. But these are all the terminology in metallurgy. What are terminology in metallurgy? Minerals, ore, mining, congu or matrix, flux, slag, smelting. Next topic, types of separation or concentration of an ore. Types of separation or concentration of an ore. There are 4 major types of separation of ores based on the nature of the ore. ஓரோட நேச்சரை பொறுத்து 4 major types of separate பண்ணியிருக்காங்க. The first one, hydraulic method. Hydraulic methodக்கு another name gravity separation. புவியீர்ப்பு முறை பிரித்தெடுத்தல். இந்த ஹைட்ராலிக் ஒன் வேர்டில் கேட்கும் போதே ஹைட்ராலிக் மெத்தடுக்கு பதிலாக கிராவிட்டிங்கிற வேர்டை யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து குழம்பிடக்கூடாது. ஹைட்ராலிக் மெத்தடுக்கு அனதர் நேம் என்னது? கிராவிட்டி செப்பரேஷன். நெக்ஸ்ட் ஒன், மேக்னெட்டிக் செப்பரேஷன். தேர்ட் ஒன், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், நுரை மிதப்பு முறை. ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மீன்ஸ் நுரை மிதப்பு முறை. ஃபோர்த் ஒன், கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங். கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங். The first one, hydraulic method. The difference in the densities or specific gravities of the ore and the congu is the main principle behind this method. அதாவது காங்குக்கும் ஓருக்கு இடையில் உள்ள டென்சிட்டி டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ண மெத்தடு தான் என்னது? இந்த ஹைட்ராலிக் மெத்தட். Do you understand? The difference in the densities or specific gravities of the ore and the congu is the main principle behind this method. Oxide ore are purified by this method. இந்த மெத்தடில் எந்த ஓர்ஸை செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா ஆக்சைடு ஓர்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. இட் இஸ் ஏ 1 mark question. Oxide ore are purified by this method. For example, hematite. For example,
hematite. Molecular formula for hematite is Fe2O3. Fe2O3. அப்போ ஆக்சைடு ஓர்ஸை எந்த மெத்தடில் செப்பரேட் பண்ணுறோம், பியூரிஃபை பண்ணுவோம் அப்படின்னா ஹைட்ராலிக் மெத்தட். It is a 1 mark question. Example, hematite Fe2O3. Next method. The ore is poured over a sloping, vibrating, corrugated table. Corrugated table na சாய்தளம். Corrugated table na என்னது சாய்தளம். With the grooves and a jet of water is allowed to flow over it. The ore is poured over a sloping, vibrating, corrugated table with the grooves and a jet of water is allowed to flow over it. நன்கு தூளாக்கப்பட்ட தாதை இந்த அதிர்வடையக்கூடிய சாய்தளத்தின் மீது, வைப்ரேட்டிங் கார்ருகேட்டட் டேபிள்னா என்னது, வைப்ரேட்னா அதிர்வடைதல், அதிர்வடையக்கூடிய இந்த சாய்தளத்தின் மீது கொட்டி பிறகு அதன் மீது நீர் பீச்சி அடிக்கப்படும். அப்போ இந்த மாதிரி செய்யும்போது டென்சர் பார்ட்டிக்கல் என்ன பண்ண, அடர்த்தி மிகுந்த பொருள் கீழே செட்டில் ஆகிடும். லைட்டர் பார்ட்டிக்கல் தான் இந்த இம்ப்யூரிட்டிஸ், அது என்ன வாஷ்டு டவுன். The ore is poured over a sloping, vibrating, corrugated table with the groove and a jet of water is allowed to flow over it. The denser ore particles settle down in the grooves. Grooves na கீழே settle ஆயிரும் denser particle and lighter Congo particles are washed down by water. Next method, magnetic separation. Next method, magnetic separation. Principle. When either the ore or the Congo is magnetic, this method is employed. அந்த ஓர் தாதுவோ அல்லது காங்குவோ மேக்னெட்டிக்காக இருக்கும்போது இந்த மெத்தடை பயன்படுத்துவோம். அதை when either the ore or the Congo is magnetic, this method is employed. For example, tin stone, molecular formula SnO2. Tin stone na என்னது SnO2. Next method, the crushed ore is placed over a conveyor belt which rotate around two metal wheels, one of which is magnetic. The magnetic particle are attracted to the magnetic wheel. Magnetic wheel la போய் இந்த magnetic particle ஒன்று ஓர் அல்லது காங்கு ஏதாவது ஒரு magnetic property இருக்கும்போது தானே இந்த மெத்தடை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த காந்தத்தன்மை உள்ள மேக்னெட்டிக் பண்பு உள்ள காங்கோ அல்லது ஓரோ அந்த மேக்னெட்டிக் வீலில் போய் அட்ராக்ட் ஆகிரும். இந்த மெத்தடில் செப்பரேட் பண்ணக்கூடிய இதுக்கு பேர் தான் என்னது, மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், நுரை மிதப்பு முறை. ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன்னா நுரை மிதப்பு முறை. திஸ் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த preferential wettability of the ore with oil and the Congo particle by water. இந்த பைன் ஆயிலின் மூலம் தாதுக்களையும் நீரின் மூலம் தாது கூலங்களையும் எந்த அளவுக்கு எளிதில் ஈரப்பதம் ஏற்ற முடியுமோ, வெட்டபிலிட்டினா என்னது, ஈரப்பதம் ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஈரப்பதம் ஏற்றக்கூடியதை இந்த முறையோட தத்துவம் பேசிக். இதில் என்ன பண்ணுவோம், இந்த லைட்டர் பார்ட்டிக்கல் சல்ஃபைடு பார்ட்டிக்கல்லாம் என்னது அடர்ப்பிக்கப்படும். For example, lighter ore such as sulfide ore are concentrated by this method. Concentration அடர்ப்பிக்கப்படுது. அப்போ lighter ore எக்ஸாம்பிள் sulfide ores. இந்த sulfide ores எல்லாம் இந்த மெத்தடில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் ஒன், கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங். கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங், இதை வேதி முறைன்னு சொல்லுவோம். கெமிக்கல் மெத்தட்னா என்னது, வேதி முறை. This method is employed when the ore is a very pure form. இந்த தாது வந்து எப்போ பியூர் ஃபார்மில் இருக்கும்போது தான் இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், பாக்சைட்டோட ஃபார்முலா Al2O3.2H2O. The ore is treated with a suitable reagent such as the ore is soluble in it but the impurities are not. The impurities are removed by filtration method. இந்த chemical method or leaching methodல impurities எந்த மெத்தடில் ரிமூவ் பண்ணுவோம்னா filtration method. The solution of the ore, that is the filtrate, is treated with a suitable reagent. The precipitate of the ore, கடைசியாக அந்த ஓர் என்ன ஆகும், அடியில் தங்கிடும். எக்ஸாம்பிள், பாக்சைட் Al2O3.2H2O.
அக்கரன்ஸ் ஆஃப் ஓர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தாதுக்கள் கிடைக்கும் இடங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் லைம்ஸ்டோன். கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல். லைம்ஸ்டோன் மீன்ஸ் சுண்ணாம்புக்கல். தமிழ்நாட்டில் லைம்ஸ்டோன் கிடைக்கக்கூடிய பிளேசஸ் கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல். நெக்ஸ்ட் ஜிப்சம். ஜிப்சம் கிடைக்கக்கூடிய பிளேசஸ் திருச்சி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் ஒன் டைட்டானியம் மினரல்ஸ். டைட்டானியம் மினரல்ஸ் கிடைக்கக்கூடிய பிளேசஸ் கன்னியாகுமரி, திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி. நெக்ஸ்ட் ஒன் குரோமைட். குரோமைட் கிடைக்கக்கூடிய பிளேசஸ் கோயம்புத்தூர் அண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் ஒன் மேக்னடைட். மேக்னடைட் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பிளேசஸ் தர்மபுரி, ஈரோடு, சேலம் அண்ட் திருவண்ணாமலை. மேக்னடைட் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பிளேசஸ் என்னென்னா தர்மபுரி, ஈரோடு, சேலம் அண்ட் திருவண்ணாமலை. நெக்ஸ்ட்டு டங்ஸ்டன். டங்ஸ்டன் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பிளேசஸ் மதுரை அண்ட் திண்டுக்கல். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலில் ஃபஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மீன்ஸ் இயற்பியல் பண்புகள். அதில் ஃபஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபிசிக்கல் ஸ்டேட் மீன்ஸ் இயல்பு நிலை. ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். அப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட்னா இயல்பு நிலை. அந்த மெட்டல்ஸோட நிலை ஆல் மெட்டல்ஸ் பெரும்பாலும் எப்படி இருக்குமா சாலிட் நேச்சர். அது ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர் எக்ஸப்ட் மெர்க்குரி அண்ட் கேலியம். அப்போ இந்த மெர்க்குரி கேலியத்தை தவிர எல்லா மெட்டல்ஸோட ஃபிசிக்கல் ஸ்டேட் என்ன அப்படின்னா சாலிட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் லஸ்டர். லஸ்டர் மீன்ஸ் பளபளப்பு. லஸ்டர்னா என்னது? பளபளப்பு. மெட்டல்ஸ் பொசஸ் எ ஹை லஸ்டர். பெரும்பாலும் எல்லா மெட்டல்ஸும் பளபளன்னு இருக்கும். அதான் மெட்டல்ஸ் பொசஸ் எ ஹை லஸ்டர். தேர்ட் ஒன் ஹார்ட்னஸ். Most of the metals are hard and strong. Most of the metals are hard and strong. Exception sodium and potassium can be cut with a knife. ஆனால் எக்ஸப்ஷன் சோடியம் அண்ட் பொட்டாசியம் அது அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க, புக்கில் இருக்கும். எக்ஸப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம் கேன் பி கட் வித் எ நைஃப். அப்போ நைஃபால் கூட கட் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் என்ன அப்படின்னா சோடியம் அண்ட் பொட்டாசியம். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா உருகுநிலை. பாயிலிங் பாயிண்ட்னா எனது கொதிநிலை. யூஸ்வலி மெட்டல் பொசஸ் ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். பெரும்பாலும் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸுக்கு ஹையாக இருக்கும். எதுக்கு மட்டும் எக்ஸப்ஷன்? கேலியம், மெர்க்குரி, சோடியம் அண்ட் பொட்டாசியம். கேலியம், மெர்க்குரி, சோடியம், பொட்டாசியம் இந்த மெட்டல்ஸை தவிர அதர் மெட்டல்ஸுக்கு எல்லாமே மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டென்சிட்டி. மெட்டல்ஸ் ஹேவ் எ ஹை டென்சிட்டி. மெட்டல்ஸ் ஹேவ் எ ஹை டென்சிட்டி. எக்ஸப்ஷன் சோடியம். Na என்னது? சோடியம். Kனா என்னது? பொட்டாசியம். சோடியம் அண்ட் பொட்டாசியம் லெஸ் டென்ஸ் தென் வாட்டர். அப்போ மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஹவ் ஹை டென்சிட்டி எக்ஸப்ஷன் சோடியம் அண்ட் பொட்டாசியம். சோடியம் அண்ட் பொட்டாசியத்தோட டென்சிட்டி எதை விட லெஸ் தென்னாக இருக்குமா? வாட்டரை விட லெஸ் தென்னாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டக்டிலிட்டி. டக்டிலிட்டி மீன்ஸ் கம்பியாக நீளும் தன்மை. டக்டிலிட்டினா என்னது? கம்பியாக நீளக்கூடிய தன்மை. மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி டக்டில். மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி டக்டில். மெட்டல்ஸ் எல்லாத்தையும் கம்பியாக நீட்டலாம். நெக்ஸ்ட் ஒன் மேலியபிலிட்டி. மேலியபிலிட்டி மீன்ஸ் தகடாகும் தன்மை. டக்டிலிட்டினா கம்பியாக நீளக்கூடிய தன்மை. மேலியபிலிட்டினா என்னது? தகடாகும் தன்மை. மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி malleable. That is, they can be beaten into thin sheets without cracking. எந்த பிளவும் படாமல் இந்த மெட்டல்ஸ் என்ன பண்ணலாம்? அடித்து தகடாக மாற்றலாம். நெக்ஸ்ட் ஒன் conduction of heat and electricity. Most of the metals are good conductor of heat and electricity. Exception tungsten. Tungsten தவிர most of the metal என்ன பண்ணும்?
ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியையும் கடத்தக்கூடிய கடத்தியாக செயல்படும். அதான் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி எக்ஸப்ஷன் டங்ஸ்டன். லாஸ்ட் ஒன் solubility. மெட்டல்ஸ் do not solve in liquid solvent. பெரும்பாலும் மெட்டல்ஸ் எதில் கரையாது? லிக்யூட் சால்வெண்ட்ஸில் கரையாது. These are all the general physical properties of metals. What are the physical properties of metal? Physical state, இயல்பு நிலை. Most of the metals are solid. All metals are solid exception mercury and calcium. Second property luster, பளபளப்பு தன்மை. Metals possess a high luster. Third one hardness. Most of the metals are hard and strong exception sodium and potassium. Sodium and potassium மட்டும் நைஃபால கூட கட் பண்ண முடியும். Next one melting and boiling point. Most of the metals possess high melting and boiling point exception calcium, mercury, sodium and potassium. Fifth property density. Metals possess high density exception sodium and potassium less dense than water. Sixth property ductility. Ductility means கம்பியாக நீளும் தன்மை. Metals are usually ductile. Malleability-னா தகடாகும் தன்மை. இப்போ தகரம், உங்களுக்கு தகரம் பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரைட்டிங் பெஞ்செல்லாம் தகடா மாத்திரமா, இதுதான் தகடாகக்கூடிய தன்மை. இப்போ நம்மளுடைய நீங்கள் கோல்டுலாம் பார்க்கும்போது கம்பியாக மெல்லிஸாக கூட உருக்கி லீனாக செயினெல்லாம் ரொம்ப லீனாக செய்கிறா, அதுதான் என்னது கம்பியாகக்கூடிய தன்மை. இந்த ப்ராப்பர்ட்டியும் மெட்டல்ஸுக்கு இருக்குது. தகரம் மாதிரி தகடாகக்கூடிய பண்பும் இருக்குது. அதான் மேலியபிலிட்டினா தகடாகும் பண்பு, டக்டிலிட்டினா கம்பியாக நீளக்கூடிய தன்மை. Eighth one conduction of heat and electricity. Most of the metals are good conductor of heat and electricity. Last one solubility. Metals do not solve in liquid solvent. These are all the physical properties of metals. Next one chemical properties. First one valence electron. E minus means electron. Valence electron. Atoms of metals usually have 1, 2 and 3 electron in their outermost shell. What is valence electron? Valence electron எங்கே present ஆயிருக்கும்? Already you learned in 9th standard. Structure of the atom படிச்சிருக்கோம். Last outermost cell present ஆயிருக்கக்கூடிய எலக்ட்ரான் தானே valence electron சொல்லுவோம். அப்போ இந்த மெட்டல்ஸுக்கு எல்லாத்துக்குமே valence electron எத்தனை இருக்குமோ outermost cell? 1, 2 and 3. 1 ஒரு எலக்ட்ரானாக இருக்கலாம், அல்லது 2 இருக்கலாம், அல்லது 3. இந்த 3 எலக்ட்ரானுக்குள்ளே தான் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லில். அதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். 1, 2 and 3 எலக்ட்ரான் இன் தேர் அவுட்டர் மோஸ்ட் செல். நெக்ஸ்ட் ஒன் ஃபார்மேஷன் ஆஃப் அயான்ஸ். அயனி உருவாதல் பண்பு. ஃபார்மேஷன் ஆஃப் அயன்ஸ் மீன்ஸ் அயனி உருவாதல் பண்பு. இட்ஸ் ஃபார்ம் பாசிட்டிவ் அயான். இப்போ மெட்டல்ஸ் ஃபார்ம் பாசிட்டிவ் அயான்ஸ் பை த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். மெட்டல்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் அயானாக தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா எப்படி பாசிட்டிவ் அயான் ஃபார்ம் ஆகும்? எப்போ ஒரு எலக்ட்ரானை லாஸ் ஆகுதோ அப்போ வந்து நியூட்ரல் ஆட்டம் எதுவா கேட்டயானா ஃபார்ம் சேஞ்ச் ஆகும். அப்போ இட்ஸ் ஃபார்ம் பாசிட்டிவ் அயான்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்சார்ஜ் ஆஃப் அயான்ஸ். Metals are discharged at the cathode during the electrolysis. Electrolysis அப்போ மெட்டல்ஸ் வந்து எங்கே டிஸ்சார்ஜ் ஆகும்னா கேத்தோடில். நெக்ஸ்ட் ஒன் அட்டாமிசிட்டி. மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் in their vapor state are usually monoatomic. Vapor stateல மெட்டல்ஸ் எல்லாம் என்ன அட்டாமிக்காக இருக்கும்? மோனோ அட்டாமிக்காக இருக்கும். லாஸ்ட் ஒன் நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ். ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி பேசிக் நேச்சர். காரத்தன்மை உடையதாக இருக்கும். மெட்டல்ஸோட ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி பேசிக் நேச்சர், காரத்தன்மை உடையது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.